பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசிப்போம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். போதும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை. அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. படைக்கப்பட்ட காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவே நீர் ஊழியம் செய்வீராக. சத்துரு இந்த வார்த்தைகளை பொறுக்கி விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இறங்கி கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. அடிமையை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் பிடித்து அதன்படி நாம் ஜெபிக்கும் போது, அந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கும் போது, அதன்படியே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் முதலாவது இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது கண்ணீரை கண்டேன். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்று சொல்லி, அந்த கண்ணீரை காண்கிற தெய்வம் எப்படி ஆகாருடைய வாழ்க்கையிலே அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார், எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை ஆண்டவர் எப்படி கண்டார் என்று, நான் அந்த கண்ணீரை காண்கிற தேவன் என்று நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். இரண்டாவதாக, ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்கிற தலைப்பிலே நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். அதிலும் குறிப்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து நாம் விண்ணப்பிக்கும் போது, ஜெபிக்கும் போது நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்று, கர்த்தருடைய ஆலயத்தை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று, சபை கூடி வருவதனுடைய முக்கியத்துவத்தை, கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து நாம் ஜெபிப்பதனுடைய முக்கியத்துவத்தை நான் இரண்டாவதாக பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு நான் சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்கிற அதே காரியத்தை நான் தொடர்ந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு, சபைக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த நாளிலே நான் சொன்னேன், அந்நாள் தேவனுடைய சமூகத்திலே போய், தேவனுடைய ஆலயத்திலே போய் கண்ணீர் வடித்து விண்ணப்பம் செய்தபோது ஆண்டவர் அந்த அந்நாளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். தாவீது தேவனுடைய ஆலயத்திலே உள்ளே பிரவேசித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்தான், பதிலை பெற்றுக்கொண்டான். ஆசாரியனாகிய சகரியா தேவனுடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நின்று ஊழியம் செய்யும் போது அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டான் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பினான். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பி 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த 40ஆம் வசனத்தில் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபம் தான். அப்படி ஜெபிக்கும் போது சாலமோன் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் அங்கே பதில் கொடுத்தார் என்றெல்லாம் நம் வேதத்திலே நாம் வாசித்தோம். உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோசியா என்கிறதான ஒரு ராஜா இருந்தார். இந்த யோசியா 8 வயதிலேயே அவன் பட்டத்திற்கு ராஜாவாக வந்தான். அப்படி வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் 8 வயதிலே ராஜாங்கத்துக்கு வந்து அதனுடைய 8வது வருஷத்திலே, அதாவது 16வது வருஷத்திலே இளம் வயதாயிருக்கையில் அவன் என்ன செய்தானா, தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற இளம் வாலிபர்களுக்கு சொல்கிறேன், 8 வயதிலே ராஜாங்கத்துக்கு வந்தவன் அடுத்த 8வது வருஷத்துக்குள்ளாக 16 வயதினிலேயே அவன் ஆண்டவரை தேடுவதற்கு ஆரம்பித்தான். அந்த வசனம் அழகாக சொல்கிறது, அவன் இளம் வயதாய் இருக்கையிலேயே தேவனை தேட ஆரம்பித்தான். மிக முக்கியமான ஒரு காரியம், இளம் வயதிலேயே தேவனை தேட ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமல்ல,
12ஆம் வருஷத்திலே, அதாவது அவனுடைய ராஜபாரமாகி 20ஆம் வருஷத்திலே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, 20வது வயசு அவனுக்கு வரும்போது அங்க இருந்ததான எல்லா அந்நிய தெய்வங்களை விக்கிரகங்களை எல்லாம் அவன் அந்த தேசத்தை விட்டு அகற்றிவிட்டு தேசத்தை அவன் சுத்திகரிக்க ஆரம்பித்தான். எருசலேமை சுத்திகரிக்க ஆரம்பித்தான். இன்னும் அவன் செய்த காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த வசனத்திலே சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு காரியத்தில் ஒன்று, தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்ததினாலே அவன் தேசத்தை மாத்திரமல்ல தேவனுடைய ஆலயத்தை அவன் சுத்திகரிக்க ஆரம்பித்தான். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே போய் ஜெபிப்பது, தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட இந்த செய்தியினுடைய தொடக்கமாக இப்பொழுது நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஆகவே தேவனுடைய ஆலயத்தை அவன் சுத்திகரிக்க நினைத்து அந்த ஆலயத்தை அவன் சுத்திகரிக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அந்த ஆலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியனாகிய இல்கியா என்பவன் அந்த புஸ்தகத்தை காண்கிறான். ஆகவே அந்த புஸ்தகத்தை கண்டெடுத்த அவன் இந்த புஸ்தகம் ராஜாவுக்கு கையில் கிடைக்கும்படி அந்த ராஜாவாகிய யோசியாவுக்கு அங்கே கொடுத்து அனுப்புகிறான். அப்ப ராஜாவாகிய யோசியாவுக்கு முன்பதாக, இந்த ராஜாவுக்கு முன்பதாக அந்த புஸ்தகத்திலே 24ஆம் வசனம், யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிங்க. வாசிக்கப்பட்ட புஸ்தகத்திலே சகல சாபங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் நான் வரப்பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையை அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை வாசித்த போதுதான் இந்த ராஜாவாகிய இந்த யோசியா தேவனுடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த போது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு இந்த தேசத்தின் மேல, ஆமென், இந்த எருசலேமின் குடிகள் மேல, இந்த யூதா ஜனங்கள் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு வரக்கூடாது, இந்த சாபம் வரக்கூடாது, ஆண்டவரே இதற்கு எங்களை விலக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து தேவனுக்கு முன்னதாக அழுது தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறது தான் அங்கு வேதத்திலே பார்க்கிறோம். அதே அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ராஜாவும் சகல யூதா மனுஷரும் பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கண்டெடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் வாசிக்கிறதை அங்கே வேதத்தில் பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்ட அந்த சாபங்கள், பொல்லாப்பு வரக்கூடாது என்று சொல்லி அங்கே தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபித்தபடி ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆமென் நீ அழுதபடியினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கேள்விப்படும் போது கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாக இருக்கிறோம். ராஜா பாருங்க, ராஜா மாத்திரம் போகல, ராஜாவும் சகல யூதா மனுஷரும் ஆசாரியரும் லேவியரும் ஆமென் என் சிறியவர்களும் பெரியவர்களும் எல்லாரும் எங்கே போனார்களாம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு அங்கே போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே உடன்படிக்கை பண்ணினார்கள், இதன்படி நடப்போம் என்று அங்கே தீர்மானம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆலயம் முக்கியமானது. தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தை முக்கியமானது. ஹல்லேலூயா. எதற்காக நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம்? எதற்காக தேவனுடைய சபைக்கு வருகிறோம்? அங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு வாசிக்கப்படுகிறது, அங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படுகிறது, அங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆகவே தேவனுடைய ஆலயத்தை நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். அந்த ஆலயத்திலே வசனத்தை வாசித்து அந்த வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று எங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ அழுதபடியினால், எனக்கு முன்னதாக நீ உன்னை தாழ்த்தி அழுதபடியினாலே இந்த ஸ்தலத்தின் மேலே ஆமென் பொல்லாப்பு நான் வரப்பண்ண மாட்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் அந்த யோசியா ராஜாவை பார்த்து அங்கே சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் ஆராதனை, அந்த ஆராதனை தான் கலந்து கொள்கிறோம். அதில் நாம் சரியாக அந்த நேரத்துக்கு நாம் வருகிறோமா? தேவ சமூகத்திலே நாம் வந்து நம்மை தாழ்த்தி அவரை தேட மனதை இணங்கி இருக்கிறோமா? ஒரு ராஜா 8 வயதிலேயே சிறு வயதிலேயே ராஜாவாக வந்தவன், 16வது வயதிலே சீர்திருத்தத்தை ஆரம்பித்தவன், தேவனை தேட ஆரம்பித்தவன், தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை தேடினானே. அப்படி தேவ சமூகத்திலே வந்து விண்ணப்பம் செய்தபோது தேவன் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். இன்றைக்கு நாம் ஆலயத்திலே வந்து நாம் ஜெபிக்கிறோமா? ஆலயத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உபவாசம் பண்ணி தேவனிடத்திலே நாங்கள் தேடின போது எங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்டார். எஸ்ரா பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தபோது தன்னுடைய நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக முயற்சித்த போது மக்களும் அங்கே செயல்பட தொடங்கினார்கள். ஆசாரியர்கள், லேவியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே முக்கியமான வாசல் அருகே வந்து அவர்கள் ஒன்றாக கூடி, நீங்கள் வாசித்து பாருங்க, நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். ஒருமனப்பட்டு கூடி, அது முக்கியம், தேவனுடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இல்கியா என்கிற பிரதான ஆசாரியனாகிய அவன் ராஜாவிடத்தில் கொண்டு வந்தபோது அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை வாசித்து அந்த காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அவர்களுக்கு வரவேண்டிய தீங்கிலிருந்து வராதபடி காத்து விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே எஸ்ரா சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஆலயத்திலே அங்கே அவர்கள் குறிப்பிட்ட இடத்திலே நின்று அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள், இந்த வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த வசனம் தான் சொல்கிறது, அந்த நெகேமியாவின் புத்தகத்தில் வாசித்தோம், ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசல் என்கிறதான அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு முன்பதாக கூடி வந்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரனாகி எஸ்ராவுக்கு சொன்னபோது வாசிக்க ஆரம்பித்தான். அப்ப ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களா? 3ஆம் வசனத்தில் சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய ஆலயத்திலே வாசிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். வேதபாரனாகி எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் நெகேமியாவின் புத்தகத்தில் அதை அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாதம் 24ஆம் தேதியிலே எல்லாரும் எப்போ இவர்களுக்குள்ள இந்த உணர்வு வந்ததுன்னா, நம்ம வாசித்த பாருங்க முந்தைய அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாண வார்த்தைகளை வாசித்த போது அழ ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் அதில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும், மறுஜாதியான ஜனங்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்பது தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களோ, இஸ்ரவேல் ஜனங்களோ, தேவ ஜனங்களோ மறுஜாதியான ஜனங்களோடு கூட அவர்கள் சம்பந்தம் கலந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதையெல்லாம் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே அவர்கள் பார்த்தபோது தான் அவர்களுக்குள்ளே உணர்வு வந்தபோது தேவ சமூகத்திலே எஸ்ரா அந்த வார்த்தைகளை வாசிக்கிறான். அவர்களுக்குள்ளே வாசிக்கும் போது இன்னென்ன ஜாதியார் அவருடைய அருவருப்பை செய்யக்கூடாது, அவர்களோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது என்கிற காரியங்கள் அங்கே தெளிவாய் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்ததை அவர்கள் வாசித்த போது தான் தேவ சமூகத்திலே அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே
அந்த வார்த்தைக்கு நாம் நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? அவள் அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறத இந்த நெகேமியாவின் புத்தகத்திலையும் நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த நெகேமியா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று, எப்போ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டபோது மறு ஜாதியாரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடாது, அவர்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவைகள் சாபம் என்பதை அறிந்தபோது அவைகளை தங்களை விட்டு விலக்கி தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். 3ஆம் வசனம் வாசிங்க. தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஒரு ஜாமம் என்றால் 3 மணி நேரம். 3 மணி நேரம். எவ்வளவு நேரம் வேதத்தை வாசித்தாங்களா? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் 3 மணி நேரம் அவர்கள் அந்த வசனத்தை வாசிக்க கேட்டார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். 3 மணி நேரம் தேவனுடைய நியாய பிரமாணத்தை அங்கே தேவ சன்னிதானத்தில் நின்று அங்கே வாசிக்கும் போது, அந்த கர்த்தருடைய நியாய பிரமாணம் வாசிக்கப்பட்ட போது, அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்த போது, அடுத்த 3 மணி நேரம், முதல் ஜாமம், முதல் 3 மணி நேரம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் அவர்களோடு கூட பேசினது. ஆகவே பேசினதினாலே தங்கள் பாவங்களை உணர்ந்து தேவ சமூகத்திலே அவர்கள் அறிக்கையிட்டு அடுத்த 3 மணி நேரம் பாவ அறிக்கையை செய்தார்கள் ஜனங்கள். ஹல்லேலூயா. இந்த உணர்வு நமக்கு ஆலயத்துக்குள்ளே வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வாசிக்கும் போது, ஆமென், நமக்குள்ளே அந்த உணர்வு வருகிறதா? அந்த ஜனங்கள் சொல்லுகிறாங்க பாருங்க. அதே 9ஆம் அதிகாரம் 35 முதல் 38 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலும் என்ன செய்தாங்க அப்படின்னா, உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமல் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அடிமைகளாயிருக்கிறோம். நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்துல தான் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். ஏன் அடிமைகளாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு முன்பதாக சரியில்லாத ஒரு ஜீவியம், பாவ ஜீவியம், உணர்வில்லாத ஜீவியம், தேவனை விட்டு தூரம் போன ஜீவியம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நடக்காத ஒரு ஜீவியம், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காத ஒரு ஜீவியம் இருந்தபடினால தான் ஜனங்கள் அங்கே பாவரிக்கை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக கடந்து வரும்போது, நாங்கள் இப்படி நடந்து கொண்டோமே, அதனால தான் உமக்கு ஊழியம் செய்யல, எங்களுடைய துர்க்கிரியைகளை விட்டு நாங்கள் விலகல. இதனால நாங்கள் என்ன ஆயிற்று? எங்க சொந்த தேசம், நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த தேசம், நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி ஆயிற்று? அந்த தேசத்திலே நாங்கள் அடிமைகளாக்கப்பட்டோம் என்று உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் பாவ அறிக்கை 3 மணி நேரம் அங்கே பாவ அறிக்கை செய்கிறது பார்க்கிறோம். 37ஆம் வசனத்தில் வரும்போது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தேசத்தில் நாங்கள் அடிமைகளாக மாத்திரம் ஆனது அல்ல, அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம். நல்லா கவனிக்கணும். அதனுடைய வருமானம், இந்த தேசத்தில் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, எங்கள் வயல்களில் எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் சரி, மாதந்தோடு எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் சரி, நாங்கள் செய்த பாவத்தினால், நாங்கள் செய்த துர்க்கர்மத்தினால், எங்களுடைய கிரியைகளினால் என்ன ஆகிவிட்டது? அடிமையாக மாற்றப்பட்டோம். அடிமையாக மாற்றப்பட்டதும் அல்ல, எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் எங்கள் பாவத்து நிமித்தம். அதை அண்டர்லைன் பண்ணிடுங்க. நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு போகிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா? இதெல்லாம் அவர்களுக்கு எப்போ அந்த உணர்வு வந்ததுன்னா, அந்த தேவனுடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் வாசிக்கும் போது அவர்களுக்குள்ளே தேவன் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் அங்கே கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்த சில துர்க்கிரியைகள், அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சாபத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்மை எச்சரிக்கிறது. ஏன் நம்முடைய வருமானங்கள் நமக்கு தங்கவில்லை? ஏன் நமக்கு ஆசீர்வாதங்கள் தங்கவில்லை? நம்முடைய பாவம் இவைகள் எல்லாம் ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. அதற்காகத்தான் சொல்கிறோம், ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்கணும். இதை வாசிக்கும் தான் அன்றன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். நான் வாசித்த 143ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனம், அதிகாலையிலே உமது கிருபையை
கேட்க பண்ணும் என்று தமிழில் இருக்கிறது. ஆங்கில வேதாகம் சொல்லுது, அதிகாலையிலே உம்முடைய வசனத்தை எனக்கு நேராக, அந்த கிருபையின் வார்த்தையை எனக்கு நேராக நீ கொண்டு வரும் என்று. அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஜனங்கள் அங்கே நெகேமியா 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 10ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் எல்லாம் நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் தங்கள் பாவத்தை விட்டு விலகினார்கள். 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தீர்மானம் எடுக்கிறாங்க. நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம். எப்போ? ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக கடந்து வந்தபோது உணர்வடைந்து. இன்றைக்கும் தேவஜனம் செய்கிறதான பாவங்களில் ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா? அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலகிறது. ரொம்ப முக்கியம். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் நீ அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்நிய ஜாதியாரோடு கூட ஒருவேளை இன்னைக்கு அநேகர், நான் சொல்ல முடியும், அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்களை நாடி அவருடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்த பிள்ளைகள் லவ் பண்ணும்போது என்ன சொல்லுவான், காதலிக்கும் போது, நீ சபைக்கு போகிறது எந்த இதுவும் எனக்கு ஆட்சேபனையும் கிடையாது, நீ தாராளமாக போகலாம், நீ உன் கடவுளை வணங்கலாம், எந்த ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கனிவாய் பேசுவார்கள். பிள்ளைகள் ஏமாந்து விடுவார்கள். எத்தனை குடும்பங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவதே நம்ம யோசிக்கணும், எனக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் நான் ஆண்டவருடைய மகள், நான் ரட்சிப்பை பெற்ற மகள், நான் தேவனுடைய மகள். அந்நிய ஜாதியாருக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்கிற வைராக்கியம் ஆமென் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் அதற்கேற்ற வரனை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வைராக்கியம் இல்லாதபடினாலே அநேக ஜனங்கள், அநேக பிள்ளைகள் தங்கள் இஷ்டம் போன போக்கிலே வாழ்ந்தபடினாலே கடைசியிலே வாழ்க்கையில பலவிதமான கஷ்டத்துக்குள்ளே போகிறவர்களை பார்க்கிறோம். அநேக கடுமையான நெருக்கத்துக்குள்ளே போகிறார்கள், அடிமையான பாடுகளுக்குள்ள போகிறார்கள். பாடுகள் வரும்போது நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. அவைகளை கேள்விப்படும் போது நம்முடைய உள்ளமும் சேர்ந்து அழுகிறது. ஆகவேதான் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கணும், இது உள்ள போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது உள்ள போகுதா அந்த வசனம்? இல்லை இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுருமா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அறிக்கை எடுக்கிறார்கள், இனி நாங்கள் அந்த தவறை செய்ய மாட்டோம், எங்கள் குமாரத்திகளை மற்ற ஜனங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் இனிமே அவங்களோடு கூட சம்பந்தம் கலக்க மாட்டோம். அது மாத்திரமல்ல, என்னொன்று சொல்கிறார்கள். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அநேக காரியங்கள் அதில் இருக்கு. நீங்கள் வீடுகளில் போய் இந்த எஸ்ரா நெகேமியாவில் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 33ஆம் வசனம், எங்கள் தேவனுடைய எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். இதுவரையிலும் தேவனுடைய ஆலயத்தை குறித்து கரோசனை இல்லாமல் இருந்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த மகிமையை அவர்கள் வேதத்தில் நியாயப்பிரமாணத்தில் வாசிக்க கேட்டபோது இப்போ தீர்மானம் பண்ணுறாங்க. முந்தைய வசனங்களை வாசித்தோம், வருமானமெல்லாம் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், எங்களோட வருமானமெல்லாம் வீணாய் போகிறது, ராஜாக்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டுகிறோம், வரி செலுத்துகிறோம், அந்த நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. இப்போ சொல்கிறாங்க, எங்களுடைய வருமானம் வீணாய் போக முடியக்கூடாதபடி நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் எங்கள் வைராக்கியம் கொள்வோம். வருஷந்தோறும் நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்க வேண்டியதை எங்கள் மேலே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஏன் வருமானம் சரியில்லை, வருமானம் பொத்தலான பையில போட்டு அது இப்போ நான் உணர்ந்து அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுப்போம் என்று பொருத்தனை பண்ணுகிறார்கள். 34 வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 35ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித விருட்சங்களில் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும். பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு தீர்மானம் பண்ணுறாங்க. 37ஆம் வசனம், நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் நிலப்பயிர்களில் தசம பாகம் லேவியரிடத்துக்கு கொண்டு வரவும். 38ஆம் வசனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 39ஆம் வசனம் பின்பகுதி, நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். ஹல்லேலூயா. எப்போ கஷ்டத்தின் பாதையில் போகும்போது இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் வார்த்தைகளை வாசிக்கும் போது அவர்களுக்குள்ளே உணர்வுள்ள இருதயம் வந்து உணர்வடைந்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அங்கே ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
எப்போ நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார்? தேவனுடைய ஆலயத்திலே வந்து நாம் விண்ணப்பம் பண்ணும்போது ஆமென், ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதே நெகேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி, அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளின் தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுவரைக்கும் தசமாக ஒழுங்காக கொடுக்கல, இப்போ தீர்மானம் பண்ணுறாங்க, என் தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் தசம பாகத்தை சரியாக கொண்டு வருவோம், இந்த ஆலயத்தை நாங்கள் பராமரிப்போம், இந்த ஆலயம் எங்களால் ஏன் கைவிடப்படுவானே, ஏன் எங்களோட வருமானங்கள் ஏன் எப்படி போனோம், எங்களோட வருமானங்கள் ஏன் நாங்கள் அடிமையாக இருக்கணும் இந்த தேசத்தில் என்று உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் அறிக்கை செய்து அங்கே ஆமென் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் அங்கே வருகிறதை நாம் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவ சமூகத்திலே வந்து நாம் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்பது ரொம்ப முக்கியம். ஆமென். அதுதான் நமக்கு கண்ணாடி, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை காட்டும். என்ன செய்யணும், எதை செய்ய நாம் தவறிவிட்ட காரியங்களை மறுபடியும் செய்ய நாம் அர்ப்பணிப்போம். நான் பார்த்துருக்கிறேன், உண்மையாய் ஆண்டவருக்கு என்று நாம் செயல்படும் போது அநேக வீணான செலவுகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம், நம்ம அதான் வாசித்தோம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள், அதனால் நான் உங்களை இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். இங்கே தேவ ஜனங்கள் தீர்மானம் எடுத்தார்கள், கர்த்தருடைய ஆலயம் ஏன் மெனக்கெட்டு போவானே, கர்த்தருடைய ஆலயம் ஏன் கைவிடப்படுவானே, நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை, எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனை கொண்டு வருவோம், தசமபாகங்களை கொண்டு வருவோம், பயிர்களில் முதல் பலனை கொண்டு வருவோம் என்று ஜனங்கள் தீர்மானம் எடுத்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நமக்குள்ள அந்த வைராக்கியம் வரணும். ஏன் அடிமைகளாக இருக்கிறோம், ஏன் நம்முடைய வருமானம் வீணாய் போகுது, அடுத்தவங்களுக்கு ஏன் நம்முடைய வருமானம் போகுது? நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை ஆண்டவருக்கு கொடுக்கலை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கல. பணம் மாத்திரமல்ல, நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கல, நம்முடைய திறமைகளை ஆண்டவருக்கு கொடுக்கல, நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்கு என்று கொடுக்கல. ஆலயம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆலயத்தில் நமக்கு கொடுத்த பொறுப்புகளிலே நாம் எத்தனை பேர் அதில் உண்மையாக இருக்கிறோம்? நல்லா யோசித்து பாருங்க. மீண்டும் அதை நான் வேலையான வற்புறுத்த விரும்பல, ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்தில் எத்தனை பேர் நமக்கு கொடுத்த பொறுப்பில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்? நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது, அதை நான் உண்மையாய் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஏன் அதை நான் கைவிட்டு விட்டேன், ஏன் அதை நான் செய்யாமல் போனேன், அதை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சில காரியங்களை தேவ சமூகத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் விண்ணப்பம் பண்ணுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சாலமோன் ஜெபித்தான் பாருங்க கர்த்தருடைய ஆலயத்தில். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறமாயிருப்பதாக. கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆலயத்தை திறந்து வைத்து சாலமோன் பெரிய ஜெபம், நீண்ட ஜெபம் அங்கே பண்ணுகிறான். அதில் ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த ஆலயத்தில் அங்கே பண்ணுகிற ஜெபத்துக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறமாயிருப்பதாக என்று ஜெபம் பண்ணுறான். பதில் பாருங்க, அடுத்த அதிகாரத்தில் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். 15-16 இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற விண்ணப்பத்தை ஆண்டவரை கேட்கணும். அப்படின்னா செவி திறந்திருக்கணும், உடைய கண்கள் திறந்திருக்கணும். ஆண்டவர் இப்போ சொல்றாரு, அவன் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறார். பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் என்ன செய்ய போற அப்படின்னா, நீ செய்யப்படுகிற ஜெபத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து ஜெபம் பண்றீங்களோ என் கண்கள் திறந்தவைகளாக இருக்கும், என் செவிகள் கவனிக்கிறவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ அந்த ஆலயத்தில் வந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கலுமாயிருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். சரி, நாம் வேகமாய் சில காரியங்களை, அப்படியானால் ஆண்டவர் ஆலயத்திலே வந்து நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும்னா என்னென்ன காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்?
அதை நம்ம வேதத்தில் வாசித்தீங்கன்னா இது 15 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் இந்த 15ஆம் வசனத்தில் சொன்னார், நான் கவனிப்பேன் கேட்பேன்னு சொன்னார். எப்போ கேட்பேன்னு சொன்னார்னா, அது முந்தைய வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி மன்னித்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமை. எப்போ ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்பார், எப்போ நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்பார் ஆலயத்தில், அதற்கு முன்பதாக தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதை செய்யும்படி ஆண்டவர் அங்கே காரியங்களை சொல்கிறதை பார்க்கிறோம். முதலாவது என்ன செய்யணுமா, தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறார். இதற்கு முந்தைய வசனத்தை வாசித்து பாருங்க. 13ஆம் வசனம் பின்பகுதி சொல்கிறது, நான் என் ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் போது என்று அந்த வசனம் சொல்கிறது. கொள்ளை நோயை அனுப்பும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, தாழ்த்தி ஜெபம் பண்ணணுமா. அப்போ ஆண்டவர் தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே சில ஒழுக்கக்கேடான காரியத்தை பார்க்கும்போது ஆவிக்குரிய ஜீவியத்திலே கடைசியற்ற நிலைமையிலே தம்முடைய ஜனங்கள் வெளியுள்ள ஆட்களை சொல்ல, அவருடைய ஜனங்கள், விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், ஆமே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆண்டவரை தேடாமல் போகும்போது, ஒழுக்கமற்ற காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா, அந்த முந்தைய வசனம் அதான் சொல்கிறது. 13 வசனம், தம்முடைய ஜனத்தை வறட்சியினாலும் கொள்ளை நோயினாலும் பொருளாதார சீர்குலைவினாலும், ஆமேன், ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஆமேன் தண்டனையை அனுப்புவாராம். வறட்சி, ஏன் வறட்சி, ஏன் கொள்ளை நோய்? அப்ப ஆண்டவர் சில நேரங்களிலே நியாயம் தீர்க்கிற ஒரு வழி, நம்முடைய ஜனத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற வழிகளில் ஒன்று என்னது? வறட்சி. வறட்சி, கொள்ளை நோய், பொருளாதார முற்றுகை அல்லது பொருளாதார நெருக்கம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த வசனம் தான் சொல்கிறது, கொள்ளை நோயினால் என் ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம். எழுந்தது போல இன்னைக்கு கொடிய காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். மனிதன் எவ்வளவா இன்றைக்கு கொலை செய்கிறான். அன்னிதினமும் செய்தித்தாளை ஓபன் பண்ணீங்கன்னா கொடூரமான கொலைகள், கொடூரமான பாலியல் பலாத்காரங்கள், நினைத்து கூட பீடத்தில் பேச முடியாத அளவுக்கு இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் இன்றைக்கு மிருகத்தை விட மோசமான நிலைமையிலே அவன் கடந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் தேசத்திலே நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். கொள்ளை நோய். ஆனால் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். தம்முடைய ஜனம் தேவ சமூகத்தில் தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்றைக்கோ கொரோனா எங்கே வந்தபோது நம்ம என்ன செய்தோம், அது நம்ம தேசத்துக்கு வராது அப்படி நம்ம நினைச்சோம். இந்தியர்களாகி நமக்கு எதிர்ப்பு சக்தியில் உண்டு நினைச்சோம். ஆனால் இங்கேயும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது, சரீரத்திலே பாதிப்பை ஏற்படுத்தினது. எத்தனை பேர் மரித்து போய்விட்டார்கள். பொருளாதாரம் முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது. ஆமன். வியாபாரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலையிலே எவ்வளவு கடினமான பாதையில நம்ம கடந்து போனோம். ஒவ்வொருவரையும் அது தனிமைப்படுத்தினது, குடும்பங்களை பிரித்தது, சமாதானத்தை கெடுத்தது. இதெல்லாம் நடந்தது. தேவனுடைய ஆலயங்கள் பூட்டப்பட்டது, தேவனை ஆராதிக்க விடாதபடி தடைகள் வந்தது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். கொள்ளை நோய்கள் தேசத்தில் வரும். ஆண்டவர் சொல்கிறார், வரும்போது தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவஜனம் திரும்பணும். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய சமூகத்திலே ஜெப நேரத்தை வந்து கூட்டி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிறது என்று நினைத்துக்கொண்டு அஜாக்கிரதையாக நாம் இருக்கிற நேரம் அல்ல. தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் நம்முடைய தோல்விகளையும் நம்முடைய இயலாமையும் உணர வேண்டும். எந்த இடத்துல நாம் விழுந்து கிடக்கிறோம், எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து எழும்பணும். கர்த்தர் நல்லவர்.
தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய நோக்கத்தின்படி வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தாழ்மைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு முன்னதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்மிடத்தில் இருக்கிற பெருமைகள், காரியங்கள், என்னால் முடியும், நான் இதை செய்ய முடியும், நம்ம அநேக நேரங்கள் நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற காரியங்களை வச்சு செய்தலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. நான் அப்போ அடிக்கடி சொல்கிறேன், ஒரு டம்ளர் ஒரு வேளை எடுத்து வாய் கூட கொண்டு வந்துடலாம். ஆனால் குடிப்பதற்கு முடியாதபடி சிலருடைய கைகள் எல்லாம் அப்படி செயலற்று போனதை என் கண்களால் பார்த்துருக்குறேன். அப்போ ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் பெரியவன் என்றோ நீ பெரியவன் என்றோ நம்ம யாரும் என்ன சொல்ல முடியாது. அங்கே ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த சபை கூடி வருகிற நாளில் என்ன செய்யணுமா? உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் தாழ்மைப்படுத்தி அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் சபை கூடி வருகிற அந்த நாளிலே, அந்த பாவ நிவர்த்தி நாளிலே என்ன செய்யணுமா? உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி, அப்படி அந்த நாட்களில் எவன் தன்னை தாழ்மைப்படுத்தலையோ அந்த ஆத்மா ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும். ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் நம்ம தாழ்த்தணும்? எத்தனை பேர் தேவ சமூகத்தில் நம்ம இருக்கிறது? மகாராஜாவுடைய பாதபடியில் இருக்கிறோம். ஆமென். வானமானது சிங்காசனம், பூமியானது பாதபடி. ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேருக்குள்ளே அந்த ஒரு பயம், நடுக்கம், தேவ சமூகத்தில் நான் இருக்கிறேன், தேவனுடைய பாதத்தில் இருக்கிறேன், நான் செய்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய அசைவை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், இதில் செய்யப்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கவனிக்கிறார், அவருடைய செவிகள் கவனிக்கிறது, அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அந்த உணர்வோடு கூட தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:19 வாசிக்கிறோம், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறான், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஒரு கோலும் கையுமாய் நான் போனேன், ஆனால் இன்னைக்கு 2 பரிவாரங்களாய் விடையவனா இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னா இதற்கு நான் பாத்திரமன் அல்ல. தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறான். என்னுடைய உழைப்பல்ல, என்னுடைய திறமை அல்ல, என் மாம வீட்டு சொத்தல்ல, இதெல்லாம் நீர் தந்தது ஆண்டவரே, எல்லாமே நீர் தந்தது. பிள்ளைகள் தேவன் தந்தது, சொத்துக்கள் தேவன் தந்தது, உடைமைகள் தேவன் தந்தது. ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். பிள்ளைகளை கொடுப்பது கர்த்தர், தேவன் தருகிறார். யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் தன்னுடைய தகப்பனாகி யாக்கோபுக்கு அறிமுகப்படுத்தும் போது இவர்கள் யார் என்று சொல்லும்போது, இவர்கள் இவ்விடத்திலே அடியானுக்கு தேவன் அருளின பிள்ளைகள் என்று தகப்பனிடத்திலே அறிமுகப்படுத்துகிறார். அப்படியானால் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவர் ஆண்டவர். அதை யாக்கோபு உணர்கிறார். இதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது நமக்குள்ள அந்த தாழ்மை வரணும். 100க்கு அதிபதி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறான். தன்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையாய் கிடக்கிறது ஆண்டவரே நீர் வந்து வேலைக்காரனை சொஸ்தப்படுத்தும் சொல்லும் போது வேலைக்காரன் ஆண்டவர் சொல்றான் வார அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், வேண்டாம், நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான்
பாத்திரவான் அல்ல, தன்னை தாழ்த்துகிறான். இளைய குமாரன் மனம் திரும்பி தகப்பனை தேடி வரும்போது சொல்கிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. தகப்பனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். தாவீது சொல்கிறான் 51ஆம் சங்கீதத்திலே, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறான். ராஜா என்று மேட்டிமையில் இல்லாதபடி தேவ சமூகத்திலே நொறுங்குண்ட இருதயத்தோடு தன்னை தாழ்த்துகிறான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கிறதா? ஏன்னா தேவ சமூகத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை யோசியா என்கிற ராஜா கேட்டபோது, இந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது என்கிற வார்த்தை கேட்டபோது, ஆமென், தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ஆண்டவருக்கு முன்பதாக அழுது விண்ணப்பம் பண்ணபோது ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டு நீங்க எந்த நிலைமையில தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க, ஆண்டவரை இந்த சூழ்நிலை வந்திருக்கிறேன், ஒரு வறட்சியான சூழ்நிலையில் வந்திருக்கிறேன், ஒரு பொருளாதார நெருக்கமான சூழ்நிலையில் வந்திருக்கிறேன், ஒரு பிரச்சனையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், இதன் காரணம் என்ன அறிந்து தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேன். நாம் அவருடைய சமூகத்தில் இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது, என்னால் ஒன்று முடியாத ஆண்டவரே, ஆமென், இதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் எனக்கு இறங்கி காரியங்களை செய்யும் என்று சொல்லும்போது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த அந்த வசனம் சொல்கிறேன், ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி. ஜெபம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கிற ஒரு தனி மனிதன் ஆசீர்வாதமான மாறுவான். ஜெபிக்கிற ஒரு சபை ஆசீர்வாதமான ஒரு சபையாக மாறும். ஜெபிக்கிற ஒரு தேசம் ஆசீர்வாதமான ஒரு தேசமாக மாறும். தேசத்திலே ஜெபிக்கிறவர்கள் தேவை. தேசத்திலே பாரமுள்ள ஜனங்கள் தேவை. இன்றைக்கு சபையிலே ஜெபிக்கிற பாரமுள்ள விசுவாசிகள் தேவை. சபைக்காய் ஜெபிக்கிறவர்கள் தேவை. ஊழியருக்காய் ஜெபிக்கிறவர்கள் தேவை. இந்த கிராமத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள் தேவை. ஜெபம் பண்ணுகிறோமா? இன்னைக்கு நம்மை தாழ்த்துகிறது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே வந்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய ஜெப நேரங்களை அதிகரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, ஆமென், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணின போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆமென். நாமும் பாடுள்ள மனுஷர்கள் தான். நமக்கும் பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்க 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 நம்முடைய சூழ்நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். இப்படித்தான் ஜெபிக்கணும் ஒரு ஃபார்முலா கிடையாது, ஒரு சூத்திரம் கிடையாது. ஆமென். ஆண்டவரை நாடி வருவதற்கு நாம் எப்படியும் தேவ சமூகத்தில் எந்த நிலைமையில் இருந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எப்படி ஜெபிக்கணும்? நான் நேரமில்லை, வேகமாக சில காரியங்களை சொல்றேன், உங்களுடைய மனசில் இருத்திக் கொள்ளுங்கள். உண்மையான ஆழமான விசுவாசத்தோடு என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், இந்த இடத்துல நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என் தெய்வம் பதில் கொடுக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. மார்க் 11:24 பார்க்கும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, வாசிங்க 11:24. இவ்வளவு நேரமா மார்க்கு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இயேசு சொன்னார் மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே வந்து நாம் ஜெபிக்கணும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இரண்டாவது, எப்படி ஜெபிக்க வேண்டும்? இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்கிறோம், ஜெபம் முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்னு சொல்கிறோம்? இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் பிதாவே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். நல்லதுதான். அப்படின்னா ஏதோ முடிவில், ஜெபம் முடிவில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவல்ல. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த நாமத்தினுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக நம்ம ஜெபிக்கணும். இந்த இயேசு என்கிற நாமம் வல்லமையுள்ள நாமம். இந்த இயேசு என்கிற நாமம் எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சாத்தானை ஜெயித்த நாமம். இந்த இயேசு என்கிற நாமம் அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தினபடினாலே என் வாழ்க்கையை மீட்டுக்கொண்ட நாமம், எனக்கு விடுதலை தந்த நாமம், எனக்கு சுகத்தை தந்த ஒரு நாமம், எனக்கு
பலத்தை தந்த ஒரு நாமம், என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நாமம். இந்த நாமமே அல்லாமல் ரட்சிப்பு இந்த உலகத்தில் கிடையாது. அந்த நாமம் தான் என்னை ரட்சித்தது, அந்த நாமம் தான் என்னை ஆசீர்வதிக்கிறது. அந்த உணர்வோடு கூட அந்த இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். அந்த நாமம் வல்லமை உள்ள ஒரு நாமம். அது சாதாரணமான ஒரு நாமம் அல்ல. உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் அந்த நாமம் அல்ல. எந்த தேசத்தில் பெரிய வல்லரசாக இருந்தாலும் அந்த தேசத்துடைய ஜனாதிபதியுடைய நாமத்தை போல அல்ல. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமம் உயர்ந்த நாமம், அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம், அந்த நாமம் அற்புதங்களை செய்கிற நாமம், அந்த நாமம் அதிசயங்களை செய்கிற நாமம். அந்த நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், அந்த வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். சத்துருவை ஜெயித்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சாத்தானை மேற்கொண்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற அந்த வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். அந்த உணர்வோடு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பது. மூன்றாவதாக எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, 1 யோவான் 5:14 சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்ப எப்படி ஜெபிக்கணுமா? அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணணும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க 6ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எல்லாம் படித்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் கார் கிடைக்காது. இப்போ அவனுக்கு கார் தேவையில்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். இதே போல் என்ன தேவை, எப்பொழுது, எந்த நேரத்தில் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், அது தேவனுடைய சித்தமா? சிலர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த இவன் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, இவன் எனக்கு வேணும், அல்லது இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. அதுவல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். என் சித்தத்தின்படி அல்ல, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஆண்டவர் சொன்னார். அவர் மாதிரியான ஜெபத்தை சொல்லும்போது அங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிற ஆண்டவர் சொன்னார், பரமண்டலத்தில் ஆமெனுடைய சித்தம் செய்யப்படுவதில்லை போல பூலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படும். ஹல்லேலூயா. எது தேவ சித்தமோ அந்த சித்தத்தின்படியாய் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வீணான ஜெப குறிப்புகள் நமக்கு வேண்டாம். தேவ சித்தத்தின்படி இந்த காரியம் எனக்கு தேவைதானா, நிச்சயமாக நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை நமக்கு தருவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அது தேவ சித்தத்தின்படியான ஒரு காரியமாக இருக்கணும். அது எப்படி தேவ சித்தத்தை அறிவது? தேவ சித்தம் இந்த வேதத்தில் நமக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட்டு வெளியே ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, இந்த வேதத்தின்படி, இந்த வசனத்தின்படி இது சரிதானா என்னுடைய ஜெபம், அதை ஆராய்ந்தவுடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணணும். அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா, 4வதாக வேதம் சொல்லுகிறது, அதை 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணுறோம் நல்லது, தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறோம் நல்லது, எல்லாம் நல்லது. அவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ண நல்லது. சித்தத்தின்படி ஜெபம் பண்ணாலும் அவருடைய சித்தத்தை நாம் கை கொண்டு, அவருடைய வசனத்தை, அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு தான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடந்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நேசித்து நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சும்மா ஜெபம் பண்ண கிடைக்காது. ஏன் ஜெபம் கிடைக்கல? ஏன் நமக்கு பதில் கிடைக்கல? வேதத்தில் வாசிக்கிறோம், 66ஆம் சங்கீதம் 19 சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு என்ன செய்ய மாட்டாரா? என் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்போ இருதயத்தில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், அக்கிரம சிந்தைகள், பாவங்கள். அப்போ தேவனுக்கு சித்தம் இருதயத்தில் இல்லை. தேவ சித்தம் செய்யலை. தேவ சித்தம் செய்யாமல் நம்ம என்ன செய்து ஜெபம் பண்ணாலும் அது வாய்க்காது. ஹல்லேலூயா. ஏசாயா 1:15 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. யோசித்து பாருங்க, பாவம் நிறைந்த கைகளோடு, பாவம் நிறைந்த இருதயத்தோடு நம்ம தலைகீழ நின்று ஜெபம் பண்ணாரோம், ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி தான் ஜெபம் பண்ணுறோம். அல்லது அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய சித்தத்தை படி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கடைசியாக நாம் அவர் எப்படி ஜெபம் பண்ணோம் அப்படின்னா,
தரித்திருந்து ஜெபம் பண்ணும். லூக்காஸ் விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஜெபம் என்றால் இந்த பொறுமையாக உட்கார்ந்து காத்திருந்து அதற்காக ஜெபம், இடைவிடாமல் ஜெபம். இயேசு சொன்னார் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபம் நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த ஜெபம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஆமேன். ஒரு வேலை செய்தாலும் நம்முடைய உதடுகள் ஆண்டவரை முன்முணுத்துக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சமையல் பண்ணாலும் ஜெபம் பண்ணணும், தண்ணி எடுக்க போனாலும் ஜெபம் பண்ணணும், டிராவலில் இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபம் எழும்பிக் கொண்டே இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தங்களை தாழ்த்தி ரெண்டாவதாக ஜெபம் பண்ணணும். அது எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். மூன்றாவதாக என்ன சொல்லப்படுகிற வசனம் சொல்லுங்க, என் முகத்தை தேடி. அந்த வசனம் 2 நாளாக 7:14 தெரிந்த வசனம் தானே. முகத்தை தேடி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இழுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்க்கணும், அவருடைய முகத்தை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம மனிதர்களை தேடி போகிறோம், மனிதர்களை நாடி போகிறோம். இவர்கள் எதையாயிலும் செய்வார்களா? வேதத்தில் அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேதுரு யோவானும் அங்கே ஜெப வேளை ஆகி 9ஆம் நேரத்தில் அவர்கள் அங்கே ஜெபிக்க போகிறார்கள். அப்படி ஜெபிக்க போகும்போது தாயின் வயிற்றிலே பிறக்கும் போதே சப்பானியாக பிறந்த ஒரு மனிதனை அனுதினமும் அந்த சபையிலே, அந்த தேவனுடைய ஆலயத்திலே வாசலிலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். தேவாலயத்துக்கு வருகிற இடத்துல பிச்சை கேட்கும்படி அவன் அமர்ந்திருக்கிறான். இவர்கள் வரும்போது எதாயிலும் கிடைக்கும் என்று பேதுருவை யோவானையும் பார்த்து அவன் பிச்சைக்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது, எங்களை நோக்கி பார்க்கிறது என்னென்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும்போது அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான், தேவனை துதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதை குறித்து பேதுரு சொல்லும்போது சொல்கிறான், நாங்கள் எங்கள் சுய சக்தியினாவது பக்தினாவது இதை செய்யல. ஆமே, நீங்கள் அறிந்திருக்கிற இயேசு என்கிற அந்த நாமமே இவனை எழுப்பினது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துமா? அவருடைய முகத்தை தேடும்போது அந்த வல்லமையுள்ள நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம். ஹல்லேலூயா, ஆமென். கடைசி அந்த வசனம் சொல்லுகிறது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். பொல்லாத வழியை விட்டு திரும்பாம நம்ம ஜெபம், நம்ம அதை வாசித்தோம். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நம்ம வழி சரியில்லை, நிச்சயமா ஆண்டவர் செவி கொடுக்கவே மாட்டார், செவி கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், அதிலும் குறிப்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் ஜெபிக்கும் போது இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். அன்னால் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் போய் அழுது ஜெபித்தாள். சமாதானத்துடனே போ, நீ வேண்டிக் கொண்டபடியே தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஏலி அன்னாளை பார்த்து சொன்னான். ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். அந்த சாமுவேலை ஆண்டவருக்கு அவள் கொடுத்தபடியினாலே 3 ஆண் குழந்தைகளை 2 பெண் குழந்தைகளை அதற்கு பிற்பாடு ஆண்டவர் கொடுத்தார். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சகரியா தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் நின்று ஊழியம் செய்த போது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு வெளிப்பட்டு யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை அங்கே முன் அறிவித்தது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது அவனுக்கு சில வார்த்தைகள் அவனுக்கு நேராக கடந்து வரும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தான், காத்திருந்தான். எசேக்கியா ராஜா அவனுக்கு எதிராக பெரிய யுத்தம் வந்தபோது அந்த யுத்த செய்தி, அந்த நிருபத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே போய் விரித்து வைத்து கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறினார். தேவன் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் ஜெப நேரத்தை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர்
உணர்த்தின காரியங்களுக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து இருக்கிறீர்களா? யோசியா என்கிற ஒரு ராஜா 8 வயதிலே அரசாங்க ராஜாவாக பட்டத்தை ஏற்றுக்கொண்டவன். கர்த்தருடைய ஆலயத்தில் அவனுக்கு ஒரு பிரதி கண்டெடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் கர்த்தருடைய ஆலயத்தில் அவனுக்கு கிடைத்த போது அந்த புஸ்தகத்தை வாசித்த போது ஆமேன் அவனுடைய அழுதான் அழுதான் அழுதான். ஆமேன் தன் வஸ்திரங்களை கிழித்து ஆண்டவருக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்பினான். ரிபாலா ஷகாலா ரௌதனாமா ஆமே எஸ்ரா ஆமேன் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை வாசித்த போது தேவ ஜனங்கள் எழுந்து நின்றார்கள். 3 மணி நேரம் அங்கே தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்பட்ட போது அந்நிய ஜனங்களோடு கலவக்கூடாது என்கிற வார்த்தை அவர்களுக்குள்ளே பேச ஆரம்பித்தது. ஆமேன் கர்த்தர் உணர்த்தின வார்த்தைகளுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த போது ஆமேன் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கும் தேவன் நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீமாரா தூராவா சந்தனா நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அந்த அழுகை அந்த ராஜாவுக்குள்ளே வந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும்போது ஆமென் நம்மை ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமா? பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு ஒப்பு கொடுங்க. ரெட்டுடுத்தினவர்களாக உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே வந்தார்களே தேவ ஜனங்கள். நம்முடைய உபவாச ஜெபம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கிறீர்களா? தேவனுடைய இந்த வேதத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? ஓ ரபா சந்தனரதனா கொஞ்சம் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? கடமைக்கான ஜெபங்களாக இருக்கிறதா அல்லது தேவ சமூகத்திலே உண்மையாய் உங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி ஆமென் ஆண்டவரே ஆமென் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஏன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? அக்கிரம சிந்தை, பாவ எண்ணங்கள், பாவ காரியங்கள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள். ஓ ஹalleluya இவைகள் எல்லாம் என்னை விட்டு அகற்றி போடுவீராக. கேளுங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஓ ரபா சந்தனாரா துரபலரகதனா உங்க ஜெபங்களுக்கு பதில் உண்டு. இந்த மாதத்திலே கர்த்தரை சொல்லி இருக்கிறார். ஆமென் எந்த நிலைமையில் நீங்க தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கடந்து போகிற பாதையை காண்கிற ஒரு தெய்வம். ஆகார் வனாந்தரத்திலிருந்து அழுத போது ஆமென் அழுகையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இருந்து உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பெருமூச்சு, உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய கதறுதல், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். ஓ ரபா சந்தனா ருகதரபலா லிமரகத ரபா சந்தனா இந்த இடத்துல நீங்க போகும்போது கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். உண்மையாய் நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஓ ரபா சந்தனரதனா ரிபலவரகதனரதனா ஓ ரத்துலபா சந்தனரகதனா அவருடைய ஆலயத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஹalleluya கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஓ ரபோ சத்துரி அந்தரபலதனரதா நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது ஆமென் நம்முடைய இருதயம் இளகி வஸ்திரங்களை கிழித்து ஆமென் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் இந்த ஸ்தலத்தின் மேல் வர இருந்த பொல்லாப்பை வரவிடாதபடி கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். இன்றைக்கு சத்துரு பலவிதமான காரியங்களை ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் செய்ய நினைத்திருக்கலாம். நீங்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே. எங்களால் நிற்க முடியவில்லை, எங்களால் நடக்க முடியவில்லை, எங்களால் எழும்ப முடியவில்லை. ஓ ரபா சந்தனரகதனா எங்களால் செயல்பட முடியவில்லை ஆண்டவரே. சத்துரு எங்களை அமிழ்த்து வைத்திருக்கிறார். சத்துரு எங்களை படுக்கையில் வைத்திருக்கிறார். நாங்கள் எழும்பும்படி நீ விரும்புகிறேன். நாங்கள் எழும்பும்படி நீ விரும்புகிறேன். ஓ ரபா சந்தனா ருதல ரிமலர துரபரதி யங்கரபா எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தை தேடுங்க. மனுஷனுடைய முகத்தை தேடினது போதும், மனுஷனை நாடி ஓடினது போதும். ஓ ரிபா சந்தனா மேட்டிமைகள் மாறுவதாக, பெருமைகள் மாறுவதாக. என்னால் முடியும் என்று சொல்கிறதை மாற்றுங்க. என் தேவனால் முடியும், என் தேவனால் முடியும், என் தேவனால் முடியும். ஓ ரிபா சத்துரபலா என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றவரால் முடியும். என் குழந்தைகளுடைய பிரச்சனையை மாற்றவரால் முடியும். என் குடும்பத்தின் பிரச்சனைகளை மாற்றவரால் முடியும். ஓ ரிபா சத்துரபலதியா ரிகத்துர பௌலரதி யங்கர பௌஷந்துனா ஓ ராதி லவகத்தரா நல்ல நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஓ ரபலவர துரபலவரகதனா எனக்கு சுகம் கொடுக்க அவரால் முடியும். ஓ உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டு
இயேசுவே. எசேக்கியா சுவர்புறமாக முகத்தை திருப்பி ஆமென் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக அழுதா விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டா. தேவனே கதறினா ஊரபா ஷகரா துரபா லரகதரதனா ஊரபா தியாந்தரபா சந்தரகதரா லிமா ரகதனா ரபா கத லரகத லபா ரகதனா. நல்ல ஆவியில் நிரம்பி ஒரு நிமிடம் ஓ ஷபா லகதனா ரகதனா ஓ ரிபா கத லபா ரகதனா ரபா கத நல்ல ஆவியில் நிரம்புங்க. ஓ ஷபா துனியந்தரா. ஆண்டவரே ஜெப வாழ்க்கைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உபவாசத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஓ உமக்குண்டதாக என்னை தாழ்த்த அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க ஒப்பு கொடுங்க. ஓ ரபா ரகதனா ரபா லகதனா ரகதனா ஓ ரபா தியா லபா கத லபா ரகதனா ரிபனிபி அந்தரபோ லிக்கதனா ருதலரபலபோ சந்தனா. ஓ போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள் இப்பொழுது விழுவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே விழுவதாக. அந்த சத்துடைய வல்லமைகள் செயலற்று போவதாக. அந்த செய்வினை வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாவதாக. ஓ எந்தெந்த இடங்களில் ஏவப்படுகிறதோ அதே இடங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே திரும்புவதாக. இயேசுவின் நாமத்திலே அந்த வல்லமையுடைய நாமத்திலே ஜெபிக்கிறார். ஒரு விடுதலை உண்டாவதாக. குடும்பங்களிலே விடுதலை உண்டாவதாக. குடும்பங்களிலே குறைவுகள் மாறுவதாக. பொருளாதார நெருக்கங்கள் மாறுவதாக. சுக வாழ்வு துளிர்ப்பதாக. ஓ ரபா ஷிக்கலரதனா நீமரகதனா ருதலரபலரகதனா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவராக. ஓ ராது லபக்கரா லீதா லமாஷந்தனா ஓ கலரி லபுத்தனா ரெக்கத்தனா லதுனி ரமுனா ரெக்கலமோ ரிபலமோ ரந்துலமா ரகுதுரி லிபாஷியா லெக்கத்துரா லிமா ரகதனா. ஒப்பு கொடுங்க. ஓ ரபா சந்தன ரகதனா ரதனா ரிபலம ரகதனா. ஓ ரபா சந்துனா ரியங்கர பௌதனா ரந்துல மாரியந்த லேக்கோரபோ ரியந்தர பௌஷல ரிமாலா ரதுனமா ரியங்கர பலபௌஷந்த ஓ ரபத்தியா லபஷந்த. ஆண்டவரே ஒரு ஜெப வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நம்முடைய ஜெபங்கள் போதாது. ஜெபிக்க அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நம்முடைய வேதத்தை வாசிக்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அங்கதான் நமக்கு வார்த்தை இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை வாசிக்க கேட்ட போது அழுதா ஆண்டவரை நோக்கி கெஞ்சினா. ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த வார்த்தைகள் ஆமை நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை தேற்றும், நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. ஓ ரபா லிமாரா துனாமா ரக்கதரா லுதனா ரபா சந்தனா. ஆண்டவரே நம்ம உபவாசித்து வாரத்தில் ஒரு நாளாகிலும் ஒரு நேரமாகிலும் உபவாசித்து ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே சொல்வீங்களா? ஹல்லேலூயா. ஓ ரபாலா ரிதலா ரபதனா. என் பெருமையே பேசிக்கொண்டிருக்கேன்ப்பா. ஒண்ணுமில்லை ஆண்டவரே, ஒண்ணுமில்லை. ஆமே நான் எம்மாத்திரம். நான் இதற்கு எவ்வளவு வேணும் பாத்திரம் இல்லை. இதுவரை என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் மாத்திரமான் அல்ல. சொல்வீங்களா ஆண்டவரை பார்த்து? ஓ ரபல ரகதன ரபல வரகதன ஓ ரகலரதன. நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா ரபா ஷகலரதனா. உண்மையாய் நீங்க ஜெபம் பண்ணுவீங்கடா. இன்றைக்கு ஒரு விடுதலையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபல வரகதன ரகதன ரபல சந்தன ரகதன. ஹல்லேலூயா. ஓ ரபல வரகதன ரகதன. ஹல்லேலூயா. ஓ ரபல வரகதன ரபலவும். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த தாளந்து போட்டியிலே வாலிபர்கள் பங்கு பெற இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் ஆண்டவரே நல்ல கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே நல்ல கிருபைகளை கொடுப்பீராக.
நீர் கொடுத்த தாளந்துகளை உமக்காக பயன்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. குடும்பங்களில் போராடுகிற பொல்லாத சத்துட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சமாதானம் எங்கள் எல்லைகளில் உண்டாவதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தையின்படியே ஒரு சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். போராடுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்தனங்களை புறப்படுத்துகிறோம். திவ்ய பிரசன்னத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்தலும் இன்றும் என்னைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.